பி செக்ஷன் படிக்கிறேன். இப்போ உள்ள டெக்னாலஜி வந்து டே பை டேயா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி நாங்கள் ஸ்மார்ட்டஸ்ட் பின்ங்கிறத ஒன்று பண்ணியிருக்கோம். ஆர்டினோ போர்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆர்டினோ போர்டில் மேல் பகுதியில் எக்ஸ்டர்னல் பவர் சப்ளை இருக்குது. அது பக்கத்துலேயே ஒரு வோல்டேஜ் ரெகுலேட்டர் இருக்குது. அது பக்கத்தில் யூஎஸ்பி ஜாக் வந்து நம்ம யூஸ்வலாக எல்லாத்துக்குமே அந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அது போக அடிஷ்னலாக நம்ம பவர் சப்ளைக்கும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அது பக்கத்துலேயே ரீசெட் ஸ்விட்ச் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் இங்கிட்டு வந்தீங்கன்னாக்கா அது வந்து எட்டு பின்ஸ் இருக்கும். அது வந்து பவர் அல்ட்ராசானிக் சென்சாரை பற்றி என் ஃப்ரெண்டோட பேசுவாங்க. நன்றி. எல்லாரும் அல்ட்ராசோனிக் சென்சாரை பற்றி பேசுகிறோம். அல்ட்ராசோனிக் சென்சார் 4 பின்ஸ் உண்டு. டிசிசி பவர் சப்ளை, அப்புறம் ஒளியை தூண்டிவிடுறது, அடுத்து வந்து எக்கோ, இது எக்கோ ஆப்ஜெக்ட்ல மோதி கவுண்ட் இருந்தால் அதிகம் வருது. ஹாய் சார், வணக்கம். மை நேம் இஸ் ஆர்ராஸ்மி, 8th standard A. சர்வோ மோட்டரை பற்றி பார்க்கணும். சர்வோ மோட்டர் வந்து நம்ம எப்படி இன்டர்ஃபேஸ் அட்டினோவோட சர்வோ மோட்டர் எப்படி இன்டர்ஃபேஸ் பண்ணுறதை நம்ம பார்க்க போகிறோம். சர்வோ மோட்டரில் வந்து 3 பின்ஸ் இருக்குது. அவுட்புட்டில் 3 பின்ஸ் இருக்குது. சர்வோ பின், நெகட்டிவ், பாசிட்டிவ். அடுத்ததாக நம்ம அந்த ஒர்க்கிங்கை பற்றி பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்குள்ள ஒரு ஆள் வரும்போது நம்ம வந்து அதில் உள்ள அந்த சென்சார் வந்து அதை சென்ஸ் பண்ணி ஒரு ஆள் அங்கே இருக்காங்க. இன்னும் வரப்போகிற ஜென்ரேஷன்ஸில் இதான் முதன்மையாக இருக்கும். அப்படி வரும்போது அவங்க அங்கேருந்தே அதை போட்டுக்கலாம். அவங்க கையில் தானாக ஓப்பன் ஆகிடும். இது இப்போதைக்கு நிறைய நாட்டில் வந்துட்டு இனிமேலும் வரும். நன்றி.